ஐயா விற்கிறீங்களா அது? எவ்வளோங்க அது? டெய்லி வருவீங்களா? கோவை சுற்றுவட்டார பகுதியில கைவினை பொருட்களை தத்ரூபமா செய்து அசத்துற முதியவர். கோவை பகுதியை சேர்ந்தவர் தான் சிவகுமார். இவருக்கு வயது 60. இவரு சின்ன வயசுல இருந்தே களிமண் மற்றும் செம்மண்கள்ல யானை, புலி, சிறுத்தை, கரடின்னு பல்வேறு கலைப்பொருட்களை செஞ்சுட்டு வராரு. இந்த நிலையில தான் இவர் கோவை சுற்றுவட்டார பகுதிகளில் பேருந்து நிறுத்தம் மற்றும் பொதுமக்கள் கூடக்கூடிய இடங்கள்ல சாக்கு பையில செம்மண்களை மற்றும் களிமண்களை வச்சுட்டு பொதுமக்கள் கேட்கிற பொருட்களை, குறிப்பா கிளி, புலி, சிறுத்தை, கரடி, சிங்கம், சாமி சிலைகள்னு பல்வேறு உருவங்களை தத்ரூபமா நேரடியா செஞ்சு உடனுக்குடன் கொடுத்துட்டு வராரு. இதோட விலை 20 ரூபாயிலிருந்து 100 ரூபாய் வரைக்கும் விற்பனை செய்யப்படுவதாகவும், இந்த சிற்பங்களை தண்ணீர் படாம பத்திரமா வீட்டுல வச்சுக்கிட்டா 10 வருடங்களுக்கு மேல அழியாம அப்படியே இருக்கும்னு சிவகுமார் அந்த முதியவர் சொல்றாரு. மேலும் இவர் செய்து கொடுக்கிற சிற்பங்கள் கோயம்புத்தூர் சுற்றுவட்டார பகுதிகளில் இருக்க வீடுகள்ல அலங்கார பொருட்களாக வைக்கப்பட்டிருக்கிறதுங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. தற்போது இருக்க காலகட்டங்கள்ல நம்ம பிளாஸ்டிக் பொருட்களை தான் அதிக அளவுல பயன்படுத்திட்டு வரோம். இதனால பல்வேறு பாதிப்புகளும் உண்டாகிட்டு வருது. அவற்றை மாற்றும் விதமா கோவை சுற்றுவட்டார பகுதிகளில் இவரை பார்த்தா பொதுமக்களாகிய நாமும் இவரோட கைவினை பொருட்களை வாங்கி இவரை மேலும் ஊக்கப்படுத்தி கோவை பகுதிக்கு பெருமை சேர்ப்போம்.